நார்மலாக பைக்கில் வந்து ஒரு கோயில் சினிமா பீச்சுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பைக்கில் கூட்டு போவாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் என்னால் கூட்டு போக முடியாது. நார்மலாக அப்படி கூட்டு போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஏக்கமெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு இது இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட கேட்டு தான் நான் பத்திரிக்கை அடிச்சேன். ஏன்னா இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லி மனசு கூட மாற்றலாம் இல்லையா? அதனால வந்து அவங்கள கேட்டுக்கிட்டு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ண முழு சம்மதமா அப்படின்னா அதெல்லாம் பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் சொல்ல வச்சு தான் நான் பத்திரிக்கை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டு தான் பத்திரிக்கை அடிச்சேன். உண்மையிலேயே அண்ணன் சொல்ல மாதிரி நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். எதனால இவரை கல்யாணம் பண்றீங்க கொஞ்சம் யோசின்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? நான் சொன்னது வந்து இந்த உயரம் வித்தவசம் இதெல்லாம் பார்க்கல, அவருடைய நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல சினிமாவில் நடிக்கிறாரு அந்த பேரும் புகழும் எனக்கு வரணும் அதெல்லாம் எனக்கு கிடையாது. அவரு நிறைய பேர் குள்ளன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த இது இருக்கக்கூடாது. சரி நான் இது ஒரு சவாலா தான் அவரை ஏத்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதான் உண்மை. அது நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன மாதிரி 2-3 இடத்துல போய் பார்த்தோம். ஆனால் அவங்க என்னன்றாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் உயரம் கம்மியாக இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆனால் உயரம் கம்மியாக இருக்குது அதனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அது இது பண்ணி இல்லை வந்து நான் அவரை விரும்பி தானே. ஓகே, அது நிறைய நடந்திருக்கு. நிறைய பணம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்குது. ஆனால் அது நம்ம அது வந்து நம்ம மன தைரியம் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். என்ன மாதிரி நடக்கும் சொல்ல முடியுமா? அதுதான் இப்போ ஒரு அமௌண்ட் பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செக்கு ஒரு அமௌண்ட் பேசுவான், 25,000 50,000 அப்படிலாம் பேசுவோம். வந்து அவங்க செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கு போனால் பேங்க்கில் போய் பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் அந்த மாதிரி தான் போய்ட்டு வந்தோம். இது குன்னூர்லாம் போய் ஷூட்டிங் போய்ட்டு ஒரு 4 நாள் நடிச்சிட்டு வரும். சரி நான் சொன்னேன் நீங்கள் வந்து கூகுள் பேயில் போட்டுருங்க இல்லைன்னா பணமாக கொடுத்துருங்க அப்படின்னா இல்லைங்க நீங்கள் செக்குன்னு ஏங்க நிறைய தடவை செக்கு வாங்கி எதுவுமே பேங்க்கில் பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இதெல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் கொடுத்தா அது ஒரு பைசா கூட இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் அண்ணன் இப்போ போட்டுருந்தேன் 1 ஹவரில் போட்டுருந்தேன், நீங்கள் போய் செக்கு கொடுங்க. இன்னும் அந்த செக்கு பத்திரமா வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட தான் நீங்கள் நிறைய விஷயம் தான் பகிர்ந்துப்பீங்க. சில நேரத்தில் ஒரு கிண்டலாக சிரிப்பாக சொன்னாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒரு வழி இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை என்ன விஷயம் நடக்கும் உங்களுக்கு சில நேரத்தில் கோவம் வரும்ல, எப்படி அவங்க ஏமாற்றலான்ற மாதிரி அந்த விஷயம் பற்றி சொல்லுங்களேன். அவர் வந்து வீட்டில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இது இவ்வளோ இது பண்ணி கண்ணு முழிச்சு இப்படிலாம் பண்ணி இப்படி எடுக்கிறாங்க, இப்படி எப்படி தான் ஏமாத்துறதுக்கு மனசாட்சி வருதுன்னு தெரில. இப்படி ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவ்வளோ நான் இது பண்ணியும் இப்படி கொடுக்காம இப்படி போட்டு விட்றேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்ணு முழிச்சு அதை எடுக்கிறோம். இவங்களுக்கு கொஞ்சம் கூட இப்படி இல்லாமல் ஏமாற்றிட்டாங்களான்னு ரொம்ப தூங்க மாட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். சரியா விட்டுட்டு போனது போயிட்டு போகுது, இனிமேவது நீ முதல்ல வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அது இல்லை அப்படிலாம் நம்ம வராது, அந்த மாதிரி வராது. அது வந்து அது அந்த மாதிரி நான் பழகிட்டேன். இன்னைக்கு வந்து காசு கொடுத்தா தான் நான் வருவேன், இப்போ காசு கொடுத்தா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம அங்கே போய்ட்டு நமக்கு எனக்கு என்ன உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும். நம்ம பெருசாலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். என்ன உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைச்சா போதும்.